பார்த்தீங்கன்னா அது இஷ்யூ உங்களுக்கு இந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சொல்கிறோம். ஓகே, என்ன இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க ஓப்பன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஐம் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அ ஃபர்ம். ஓகே. ஆஃப் அன் இன்சூரன்ஸ் ஃபார்ம். ஓகே. எங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் நான் இங்கே வாங்கின நகை. சரி சார். அத்தனையுமே இதெல்லாம் ஏன் நகை, சரியா? எல்லாமே ஏன் நகை. என் ஒய்ஃபோட எல்லா நகையுமே இங்கே வாங்கினது. எல்லாத்துக்கு முன்னாடி அந்த கல்லை மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி காமிங்க. இங்கே வச்சு கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம் சார்? ரிமூவ் பண்ணி போகிறாங்க சார். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணால் தானே அது என்ன தங்கம், உண்மையான தங்கமா? அது கீழே 916 ஹால்மார்க். அந்த கல்லு கீழே என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இல்லை, வாட் யூ வாண்ட் டு டு அது சொல்லுங்கள். எனக்கு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணி அந்த அந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். கிராக்ஸ் வச்சிருப்பாங்க சார். என்னது? கிராக்ஸ் வச்சிருப்பாங்க. கிராக்ஸ் வச்சுருப்பாங்களா? கிராக்ஸ்னால் கோல்டு கிடையாதா? கோல்டு இல்லை சார். அந்த செட்டிங்காக வேக்ஸ் வச்சிருப்பாங்க. வேக்ஸ் எவ்வளோ வச்சுருப்பாங்க? எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? என்ன இஷ்யூ சொல்லுங்கள் சார். ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல்லுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? 1/2 கிராம் வேக்ஸ் வைக்கணுமா? இல்லை இல்லை, என்ன சார் வச்சு அது சொல்லுங்கள். அது வேக்ஸ் கிடையாது. வேக்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அது வேக்ஸ் கிடையாது. அந்த கல்லுக்குள்ள வேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, சரிங்களா? அது நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிங்க. அது கல் எடுத்து காமிங்க. இல்லை சார், என்ன சார் பில்லை கையிலேருந்து வாங்காதீங்க. பில்லு வந்து இப்போ எனக்கு ப்ரெஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்க. 1 minute சார், 1 minute. Give me the bill, 1 second. What do you want to see in the bill? 1 second. What do you think you want to see in the bill? This is your bill, right? I'll give you the photocopy of a bill. No problem. You can see, have the bill with you. I have asked that I have to hand over this to one copy to the press. No problem. Okay, so what do you want in the bill? You tell me. You don't have a right to take a duplicate bill. I'll give you a receipt number. Just I will check and give No it. problem. 1 second. What do you want to know? You let me know. I will tell you. You want to take a photo of it? Come, take a photo of it. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சார். கல்லை ரிமூவ் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. எப்படி சார் சொல்றாங்க? அது கல்லுக்குள்ள தங்கமே இல்லை. நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க எடுங்க. இப்போ உட்கார்ந்து எடுங்க. வாங்க. Who told you sir? Who told you? Sir, I will prove you, sir. I will prove you. I will prove you. Actually உங்களுக்கு தெரியும் அதுல என்ன actually நம்ம ப்ராப்ளம்ல வந்திருக்கோம்ங்கிறது. நீங்க எடுங்க. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் டாக். ரிமூவ் பண்ணுங்க. அண்ணா ப்ளீஸ் உட்காருங்க. உட்கார்றக்கல இல்லைங்க. உட்கார்றக்கல இல்ல. பாடு விட்டு கொண்டு வந்து இங்க போறோம். எங்களை ஏமாத்துறதா? யாரை ஏமாத்தல சார். ஏமாத்துறேன்னு நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். இது உங்க கோல்டு தானே? ஆமா சார். இது உங்க கோல்டு தானே? அதே கிராம் தானே? ஆமா சார். 39.470 தானே? சரியா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? 14th of October 2018. ஞாபகம் இருக்கா? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தா ஞாபகம் இருக்கா? டைமண்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. கடைசியில் டைமண்ட் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் இதெல்லாமே எடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஐ வில் ப்ரூவ் யூ தட் இதுக்கு கீழே தங்கம் இல்லை, பேஸ்ட்டு கீழே தங்கம் இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். எந்த ஸ்டோனுக்கு கீழே தங்கம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கீழே மெட்டல் இருக்குது. மெட்டல் மாதிரி கோல்டு இல்லை சார். சார் 1 minute. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஜுவல்லரி இருக்கு. அதனால தான் அந்த ஜுவல்லரி எடுக்கல. அது இதோட அது பெருசு. அது இப்போ ப்ரெஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நாம ஓப்பன் பண்ணுவோம். கோல்டு கீழே கல்லு கீழே என்ன இருக்கு, தங்கமா இல்லை அது என்னவான்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணி ஸ்டோனு கீழே என்ன இருக்குன்னு இப்போ காமிங்க. எவ்வளோ கிராம் பேஸ்ட் இருக்கு, எவ்வளோ கிராம் வந்து என்ன இருக்கு நான் பார்ப்போம். ரிமூவ் பண்ணுங்க சார். எதுக்கு வெயிட் பண்றீங்க சார்? ரிமூவ் பண்றது கிடையாது சார். சார் இது ஏன் தங்கம் உங்ககிட்ட வாங்கினது, சரியா? ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணி கட்டுமா? வாங்க, நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ரிமூவ் பண்ணுறேன். ஒரு கொரடை எடுத்துவோம். கொரடை எடுத்துவாங்க. அது கீழே எவ்வளோ தங்கம் இருக்கு, எவ்வளோ பேஸ்ட் இருக்கு, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கு பார்ப்போம். 7 பவுன் நகையில் 3 பவுன் நகை மெட்டல் இருக்கு. 3 பவுன் 20 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பெரிய நகை இருக்குங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. 70க்கு 20 கிராம் நான் இருக்கா இல்லைன்னு இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன். 40 ஸ்டோன் இருக்குது. 40 ஸ்டோனுக்கு கீழே எவ்வளோ மெட்டல் எவ்வளோ இருக்குது, என்ன பேஸ்ட் இருக்குது, எல்லாமே ப்ரூவ் பண்ணுறேன். எல்லாத்தையும் இப்போ எவ்ரிதிங் இஸ் கோயிங் லைவ். ஃபேஸ்புக்கில் லைவாக போயிட்டு இருக்கு, சரியா? உங்கள் ஓனர் ஆடு கொடுக்குறாருல, வெளியே எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து எடுத்துக்கோங்கன்னு. எல்லா தங்கத்தையும் நான் இங்கே தான் எடுத்திருக்கேன், சரியா? ஐ வாண்ட் அ ஜஸ்டிஃபிகேஷன் டுடே. Sir, we will give you a justification. Please be seated. Sir, I am also educated, but I am not a fool to become a fool in front of everyone like this. I have invested and put all my money here, all hard-earned money here. I am still paying the interest for that. You think you could talk in English and you can make me fool?
சார் எல்லாரும் இருக்காங்க. ஒரு என்ன வேணும் சார் உங்களுக்கு? அது கல் எடுத்துருக்கு என்ன வேணும்? முன்சிபல் தர மாட்டேங்கிறாரு. எடுத்து வாங்க. சவணமாக கொட்டை கொடுங்க. ஒரு கொரடு கொடுங்க. கொரடு கொடுங்க. அந்த கல் எடுத்து பார்த்து அந்த கல்லு கீழே என்னதுன்னு பார்ப்போம். Sir, we are not trying to make it. சார் வாட் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன்? இவ்வளோ பேர் இங்கே நகை வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியட்டும் எவ்வளோ கோமாளி ஆக்கியிருக்கீங்க என்னன்னு. சரியா? யாரும் ஆகல சார். அன்னைக்கு கையில காசு கூட இல்லை சார். சரி மேடம். கன்சீவா இருக்கும்போது சரி கை கழுத்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடன் வாங்கி கடனை வாங்கி பண்ணுவாங்க. அவள் நான் கழுத்தில் அவள் வளகாப்புக்கு நகை போடணும்னு சொல்லி நகை வாங்கியிருக்கேன். நகையில் அத்தனை ஃபோர்ஜரினா எவன் நம்புவான்? யார் இவன் ஃபோர்ஜரி பக்கம் யார் ஃபோர்ஜரி எல்லாம் அப்படி தானே நடந்திருக்கு சார் போகிறது. ஃபோர்ஜரி இல்லைன்னு சொல்லுவீங்களா இதை? அதை வச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஃபோர்ஜரி யாரும் பண்ணல சார். சார் ஃபோர்ஜரி இல்லையா? இப்போ இருங்க. அவங்க அண்ணா இன்னைக்கு படுத்துட்டாங்கன்னு சொல்லி அவசரமா கொண்டு போய் இந்த மெடிக்கல் நகையை விற்க கொண்டு போய் கொடுத்தா அது ஃபுல்லா உள்ள 71 கிராம் 20 கிராம் நகை இல்லை. உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. காசே கொடுக்க மாட்டோம் அதுக்காக அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் இவ்வளோ காசு நாங்கள் இங்கே வந்து போட்டுட்டு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? வரோம் மேடம். இதில் வாட் இயர் எக்ஸப்ட் டன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அக்கவுண்ட் சார். சார் எதுக்கு ஃபோர்ஜரி பண்ணணும்? எதுக்கு இங்கே வேலை செய்யணும்? சோப்பு இங்கே உடம்புல விட்டாது சார். அந்த பசங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு வந்து நகை வாங்குறாங்க. யார் இங்கே திருடிட்டு வந்து இங்கே வந்து நகை வாங்க? யார் வந்து திருடிட்டு வரல, யார் வந்து இருங்க இப்போ இருங்க ஒரே நிமிஷம். வந்துட்டு வேக்ஸ் வச்சிருக்காங்க சார். இவ்வளோ வேக்ஸா? இவ்வளோ வேக்ஸா? இவ்வளோ வேக்ஸா? இத்தனையும் வேக்ஸுங்கிறீங்களா நீங்கள்? இவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் தெரியுமா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா நீங்கள்? அதெல்லாம் எடுக்கல. அப்போ இது எல்லாமே வேக்ஸ்னா எங்கே? அதெல்லாம் வேக்ஸா? அப்போ எவ்வளோ கிராம் வேக்ஸ் போடுறீங்க? 40 கல் இருக்கு. இது வேக்ஸும் இல்லை சார். வேக்ஸ் இப்படி இருக்காது. வேக்ஸ் கிடையாது. அவ்வளோ ஹார்டாக இருக்குது. கல் மாதிரி இருக்கு. கல் இருக்கு இப்படி அமுத்து. அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. என் கையில கொடுக்குறாங்க மேடம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதோட பில்ல வச்சிருக்கேன். இருங்க. இதா ஐம் நெக்ஸ்ட் தினமலர். சரியா? ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக வராங்க இப்போ. இருங்க.